ஹவாலா பணப்பரிமாற்ற வழக்கில் அப்துல் பாசித் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு எந்த இந்த விஷயமாக ஒரு காணொளி ஒன்று சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வந்து வைரலாகவும் ஆயிருக்கிறது. அவர் யார் அப்படின்னு சொல்லி அதுல அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஜமாத்து கூட்டத்துக்குள்ளார அவரை பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஜமாத்து தான் இன்னைக்கு காவல்துறையிடம் அவரை ஒப்படைத்தும் இருக்கிறார்கள். யார் அந்த அப்துல் பாசித் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபாய் பணத்தை மக்களிடமிருந்து மோசடியாக பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாம பல பெண்கள் மீது வன்கொடுமைகளை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு புகாரும் இருக்கிறது. 2வது அவர் தன்னுடைய மனைவியும் கூட விவாகரத்து செய்திருக்கிறார். அந்த ஒரு வழக்கம் அவர் மேல இருக்கிறது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவரிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப எப்படி அவர் பிடிபட்டிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் ஹவாலா பணத்தை திருச்சியில போய் மாத்துறதுக்கும் போயிருக்காரு. அந்த டைமத்துல தான் இவர் பிடிபட்டிருக்காரு அப்படின்னு அந்த அந்த வீடியோல பார்க்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது. ஆனா இவர் வந்து இந்த அப்துல் பாசித் பார்த்தீங்கன்னா, இவர் தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் அப்படிங்கக்கூடிய போர்வையில யூடியூப்ல பல வீடியோக்களை வந்து தொடர்ந்து வெளியிட்டு வந்தவர். அவர் ரொம்ப பிரபலமாக அந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு இவர பின்பற்றுபவர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு பெரிய யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இன்னைக்கு இவர தான் வந்து கைது செய்திருக்கிறார்கள். இவர வந்து இவர இவருடைய மனைவி இந்த விவாகரத்து சமயத்துல அவங்க மனைவி குடுத்திருக்கிறதையெல்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு வந்து தன்னை கொடுமைப்படுத்தினார். எல்லா நேரங்கள் எப்படிப்பட்ட ஆள் இருந்தாலும் கூட தன்னுடைய இந்த திருமண வாழ்க்கையை இழந்துவிட வேண்டாம் என்பதற்காக அவர் பெரிய அளவுல அவர் போராடி இருக்கிறார். ஒவ்வொரு முறை அந்த திருமண உறவை சரி செய்ய அவர் முயன்ற பொழுதும் கூட இவர் வந்து ஒரு கொடூரமாக அவரை அடக்குமுறையாக அடக்கி வைத்திருந்திருக்கிறார். பல தாக்குதல்கள் இது போன்ற விஷயங்களுக்கும் ஆளாகியிருக்கார். அது மட்டும் இல்லாம அவர் மனைவி மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியோட குடும்பமும் கூட இவரால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுல தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு கைதாகி இருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்காரா? போலீஸ்காரர்கள் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிதான். அதுக்கப்புறம் அவர் ரிமாண்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பார்க்கணும், ஆயிருந்தா நல்லது. ஒன்று. 2வது, இவருக்குள்ளே பேக்ரவுண்டு பார்க்க போயாச்சுன்னா அந்த டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கூட இதை பற்றி எல்லாம் நிறைய பேசி எல்லாம் கூட அந்த டயத்தில் வீடியோலாம் நிறைய வெளியிட்டார். என்ன அப்படின்னா, ஒரு காஃபிடேரியா நிறைய நடத்தினாங்க. யாரெல்லாம் அதில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா போதை மன்னன் ஜாஃபர் சாதிக், அதுக்கப்புறம் இந்த சினிமா அமீர், அதுக்கப்புறம் இந்த பாசித், இவங்க 3 பேரும் அதெல்லாம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வந்தன. அதனால இது வந்து அவருக்கு வந்து முதல் கேஸோ ஏதோ இல்லை, ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இல்லை. ஏன்னா அந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வந்தன. அதுக்கு மேலே என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது இதுவரை நமக்கு தெரியலை. ஏன்னா மத்திய புலனாய்வு நிறுவனங்கள் மீது உள்ள நம்பிக்கை எனக்கு முன்னாடி மாதிரி இல்லை. அங்கேயும் பல தலைவர்களை எல்லாம் சந்தித்தெல்லாம் தப்பி வருகிறார்கள்ங்கக்கூடிய செய்திகளெல்லாம் நம்ம காதில் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால் அந்த நம்பிக்கையும் வர வர குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த வழக்கில் இது முதல் முறை இல்லை, இது ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு ட்ரக்கு கேர்டல்லையும் இவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா 90 லட்சம் ரூபா பணப்பரிமாற்றம், ஹவாலா பணப்பரிமாற்றத்திற்காக திருச்சி வந்த இடத்துல இவரை வந்து அந்த ஜமாத்தார் பிடித்து போலீஸ்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது. அப்போ ஏற்கனவே இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஒரு போதை கடத்தல் ஆசாமியுடன் வியாபாரம். இப்போ என்னடான்னா ஹவாலா பண பரிமாற்றம். அடுத்தது என்னன்னா மனைவியின் புகார். அது கூட இப்போ என்னன்னா இந்த முத்தலாக்கில் வந்து முன்னாடி மாரி இந்த ஃபோனில் சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அந்த கேஸு நீ அடுத்தது என்ன ஆகுங்கக்கூடியது தெரியலை. நீ அது வேற ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அப்போ இந்த பேக்ரவுண்டில் உள்ளவர் செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இவர் வந்து பயான் அடிக்கடி வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஃபாலோயிங் உள்ள ஒரு நபரும் கூட. இன்னும் சொல்ல போனால் இவரை வந்து அறியப்படக்கூடியதே இஸ் அ ரேடிக்கல் ப்ரீச்சர். ரேடிக்கல் ப்ரீச்சர் என்ன அப்படின்னா, அடிப்படைவாத இஸ்லாத்தை இவர் போதிக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இவர் எல்லாத்துலேயும் அடிப்படைவாதத்தை பார்க்கக்கூடியவர். இப்படி ஒரு வியாபாரத்தில் அதுவும் இந்த மாதிரியான ஒரு இதில் ஈடுபடுவதை இஸ்லாமிய அடிப்படைவாதம் ஏற்றுக்கொள்ளுமா கேட்கணும். நமக்கு தெரியாது. 2வது, அன்னைக்கு நீ மார்க்கத்து நல்லா உனக்கு ஆண்டவன் அறிவை கொடுத்துருக்கேன், ஆனால் இப்படி நீ மார்க்கத்துக்கு துரோகம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஜமாத்துக்காரங்களாம் அவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. கூலாக நிற்கிறார். அப்படி கூலாக நின்றுக்கிட்டு அதுக்கு ஏதோ பதிலும் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் ஒன்றும் விரோதமாக பண்ணலையே. அப்போது
மனசாட்சிக்கு விரோதமாக செய்வதை மார்க்கம் ஏற்றுக்கிறதா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரியான இஸ்லாமிய சமுதாயத்துல இந்த மாதிரியான புல்லுருவிகள் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா பலதார திருமணத்தை தடை செய்ய வேண்டும். இந்த பலதார திருமணத்தை நீங்க தடை பண்ணியிருந்தாச்சுன்னா இந்த மாதிரி இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கும்னா கண்டிப்பா ஏற்பட்டிருக்காது. நிச்சயமாக. ஆனா இந்த அடிப்படைவாதத்தை பேசக்கூடியவர்களை கண்டுக்காம அரசாங்கம் விடக்கூடிய காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் இன்னைக்கு மத விஷயங்களை சொல்லக்கூடிய இடத்துக்கு. அப்ப இவங்ககிட்ட ட்ரெயின் ஆகக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பல குண்டுவெடிப்பு வழக்குகள், பல பயங்கரவாத வழக்குகள், இதுல எல்லாமே இந்த ஜைனுல் ஆப்தீனை பத்தி பலர் சாட்சியம் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஏர்வாடி காசிம் அவரை பற்றி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3-4 பேர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அவங்களாம் தினை அக்யூட்டட் கிரிமினல்ஸ். ஆனால் இன்னைக்கு ஜைனுல் ஆப்தீன் ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு தானே இருக்கு. அப்படி என்ன அப்படின்னா, சில போலீஸ்காரங்களுக்கு ஜைனுல் ஆப்தீன் சோர்ஸாக இருப்பார். ஸோ எங்கள் சோர்ஸ்ன்னு அவங்க யாராவது கொஞ்சம் பேர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பயங்கரவாதிக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு போலீஸ்காரர் அவருக்குள்ள சோர்ஸ்ன்னு ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஆனால் பயங்கரவாதம் மட்டும் அப்படியே ஒழியாமல் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இவர் ஒரு பயான் சொல்ற ஒரு ரிலிஜியஸ் லீடர், ரைட்? அடுத்தது நான் சொன்ன ஜைனுல் ஆப்தீன் பயங்கரவாத விஷயங்கள், அவர் மேலேயும் இந்த மாதிரி பொம்பளை புகார், பணப்புகார் எல்லாம் அவர் மேலேயும் முஸ்லிம்களே தான் வைத்தார்கள். அடுத்தது ஜவாஹிருல்லா கன்விக்டட் பை கோர்ட், வெளிநாட்டில இருந்து பணத்தை பயங்கரவாத அமைப்புகளுக்காக வேண்டி செலவு பண்ணதுல. யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயத்தில் பெரும் தலைவராக அடையாளம் காட்டப்படக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் எவ்வளவு நல்லவங்க இருக்காங்களே, எவ்வளவு நல்லவங்க இருக்காங்களே அந்த சமுதாயத்துல. ஏன் அவர்களை அந்த சமுதாயம் அவரது இவங்களை நமக்கு முன்னோடின்னு ஏன் அடையாளம் காட்டப்படுவதில்லை? ஏன் அரசியல்வாதிகள் அந்த மாதிரியான தலைவர்களை அணுகுவதில்லை? அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சூழல், இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகளை ஆதரிப்பதனால தான் அடுத்த அடிப்படைவாதி உருவாருது. முகமது அலி ஜின்னா, முகமது அலி ஜின்னா இஸ் ஹைலி வெஸ்டர்னைஸ்டு பர்சன். அந்த 5 நேர தொழிலெல்லாம் பண்ணாத அளவு. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, பம்பாயிலிருந்து இதை பிரிக்கிறாங்க, சிந்த தனி மாகாணமாக. அதை பிரிக்க கூடாது, அது மத அடிப்படைவாதத்திற்கு வழிவகுக்கும் என்று பேசியவர் ஜின்னா. ஆனா காங்கிரஸ், குறிப்பாக காந்தி, நேரு, இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான அடிப்படைவாதிகளை எப்படியாவது நம்ம தாஜா பண்ணணும்னு காலில் விழுந்த காரணத்தினால எப்படி இருந்தாச்சுன்னா நமக்கு பொழப்பு ஓடாதுன்னு சொல்லி இதே ஜின்னா ஒரு கடும் இஸ்லாமிய பிரிவினைவாதியானார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் இல்லை அதை இயக்குபவர்களும் இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் கிரிமினல்களை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நல்லவர்கள் பலர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆனால் அடிப்படைவாத முஸ்லிம் நல்லவராக இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நல்லவர்கள் யாரையுமே நம்ம மதிக்காமல் அடிப்படைவாதிகள் மட்டும்தான் இஸ்லாத்தின் அடையாளம் என்று இவர்கள் காட்டுறதுனால இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வளர்ந்து வருகிறார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, இதே ஆள் இந்த மாதிரி ஒரு பெரிய யூடியூப் ஃபாலோவிங் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த ஜமாத்காரர்கள் இப்படி மரியாதையாக அவரை போலீஸில் கொண்டு விட்டுருப்பாங்க, 4 சாத்தியெல்லாம் கொண்டு விட்டுருப்பாங்க. அப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, தவறு பண்ணுவதற்கு இன்னைக்கு இந்த தலைமை என்பது அவர்களுக்கு பயன்படுகிறது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, தவறு செய்தால்தான் தலைவனாக முடியும். இன்னொன்று, நீ தலைவன் ஆயிட்டேன்னா நீ தவறு செய்வதிலிருந்து தப்பி விடலாம். இது 2 பக்கமும் இதில் அவர்களுக்கு லாபப்படுது. இதனால அதிகம் பாதிக்கப்படுவது யார்? நாடு பாதிக்கப்படுகிறதுங்கிறது ஒன்று, அதிகம் பாதிக்கப்படுவது முஸ்லிம் சமுதாயம் தான் பாதிக்கப்படுகிறது. அந்த பெண் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பெண்ணின் குடும்பம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரி, நீ யாரோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்க? ஒரு ட்ரக்கு கார்ட்டல் நடத்தக்கூடிய ஒரு ஆளோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. அதுல பாருங்க, 3 பேருமே அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆள். அமீர், ஜாஃபர் சாதிக்,
பாசித்து. அப்ப என்ன அபிப்பிராயம் இந்த சமுதாயத்தை பத்தி நீங்க வெளியில நீங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கு? இவங்களை பார்த்து வளர்ற அடுத்த தலைமுறை எப்படி வளரும்? அதனால இது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு தனிநபரோடு பிரச்சனையாக பார்க்கல. இந்த மாதிரியான ஆட்களை சமுதாயத்தில் வளர விடக்கூடிய சமுதாயத்தின் தவறு ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஆட்கள் வளருவதற்கு ஏதுவான ஒரு சூழல் இந்த மாநிலத்தில் நிலவுகிறது என்றால் இது இங்கு உள்ள ஆட்சியாளர்கள் மீதும் இங்கு இருக்கக்கூடிய கட்ட அமைப்பின் மீதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதனால இந்த மூணும் சரியாகாம இந்த மாதிரியான ஹை எண்ட் கிரிமினல்ஸ் இவங்களால தடுக்கிறது கஷ்டம். ரெண்டாவது, கேஸ் நடந்து இந்த கேஸில் நீ இவனை ஏற்றி அவன் சொல்லுவான், வேற ஒரு 10 பயங்கரவாதி கூப்பிட்டு மிரட்டி விட்டானே எவனா சாட்சி சொல்ல போவான்னா? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம திருவள்ளிக்கேணில் பார்த்தோம், அந்த அம்மாவுக்கு கையில் வக்ஃப் போர்டு சாவியை கொடுத்து அவங்க கையில் கொடுத்துச்சு. அங்கவே பிரச்சனை பண்ணி வக்ஃப் போர்டு வாசல்லே அந்த அம்மாவை அடித்து இடுப்பு உடைச்சு விட்டான். எப்படி இந்த தைரியம் வருது? இப்போ எம்கேஎன் ட்ரஸ்ட்டை பற்றி நம்ம பல விஷயம் சொல்லியிருக்கோம், என்னெல்லாம் ஊழல் நடக்குதுன்னு. இப்போ இந்த எம்கேஎன் ட்ரஸ்ட்டுக்கு எதிராக லோக்கலில் போராட்டம் வர நடத்துகிறாங்க. ஏதாவது பேப்பர் கவர் பண்ணுது, எங்கேயாவது கவர் ஆச்சா? ஆகலை. அப்போ நீங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், தேசத்துக்கு விரோதமானவர்கள், அடிப்படைவாதிகள், இவங்களெல்லாம் நீங்கள் முக்கியமான இடங்களில் வச்சாச்சுன்னா அப்புறம் சாதாரண ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் அவன் தன் வாழ்க்கையை எந்த பாதையில் அமைத்துக் கொள்வான்? அதனால இந்த எக்கோசிஸ்டம் இஸ் பிரீடிங் கிரிமினல்ஸ். இதை உண்மைக்குமே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும். வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் நாம் செய்வது தவறு என்பதை உணர வேண்டும். அரசியல் கட்சி வரும் போகும், ஆனால் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய வேறு பல டிபார்ட்மெண்ட்டோ உங்களுக்குள்ள மேண்டேட் இருக்கக்கூடியது இந்தியாவின் சட்டத்தையும் இந்த நாட்டின் அமைதியும் நிலைநாட்டுவதற்கு, சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவது. இது உங்களுக்குள்ள மேண்டேட். இது ஆனால் அரசியல்வாதிகளுக்காக நீங்கள் அதையும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வாட்டர் டவுன் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் பணிக்கு துரோகம் செய்கிறீர்கள். இந்த பணிக்கு நீங்கள் துரோகம் செய்கிறதுனால நீங்கள் சமுதாயத்துக்கும் நீங்கள் உங்களால் பிரச்சனை, நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு நீங்கள் பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. இதை இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.